அடடே சிட்டு, நேற்று ராத்திரிலேருந்து நீ எதுவுமே சாப்பிடலம்மா. தயவு செஞ்சு எழுந்திருச்சு எதையாவது சாப்பிடு. கண்ணா கோலு, வீட்டில் இருந்த கொஞ்ச நெஞ்ச தானியங்களையும் வச்சு நான் உங்கள் அம்மாவுக்காக இதை தயார் செஞ்சுட்டேன். இது நிச்சயம் அவளுக்கு பத்தாது. நீ கொஞ்சம் வெளியில் போய் அவளுக்காக தானியங்களை கொண்டு வாப்பா. கோலு அவங்க அப்பா சொன்னது எதுவுமே அவன் காதில் விழலைங்கிற மாதிரி கண்டும் காணாமல் இருந்தான். கண்ணா கோலு, உன்கிட்ட தான்ப்பா பேசிக்கிட்டு இருக்கேன். காதில் விழுதா இல்லையா? அம்மாக்காக போய் கொஞ்சம் தானியங்களை சேகரிச்சுக்கிட்டு வாப்பா. விழுது காதில் விழுது. எப்போ பாரு உங்களுக்கு இதே வேலையாக போச்சு. எனக்கு வேறு வேலை இல்லைன்னு நினச்சிங்களா? எனக்கு 1008 வேலை கிடக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்களே போய் எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே. எப்போ பாரு என்னையே தொலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை கண்ணா, அம்மாவை பார்த்துக்கதா நான் இங்கே இருக்கேன். இல்லைன்னா நானே போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதனால தான் உனக்கு கொஞ்சம் போயிட்டு வான்னு சொல்கிறேன். ஏன் எங்களாலலாம் பார்த்துக்க முடியாதா? நான் இங்கேருந்து அம்மாவை பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் தானியத்தை எடுத்துகிட்டு வர வழியை பாருங்கள். இல்லைப்பா, நான் எதுக்காக சொல்கிறேன்னா, என்னங்க அதான் பையன் சொல்கிறான்ல, அப்படியே செய்யுங்க. நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி கோலு, நீ அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ. நான் போய் தானியங்களை சேகரிச்சுக்கிட்டு வந்துடுறேன். இப்படி சொல்லிட்டு கோலுவோட அப்பா அங்கேருந்து தானியங்களை சேகரிக்கிறதுக்காக பறந்து போகிறாரு. சிட்டுவை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகணும். அவளோட உடம்பு நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாகிக்கிட்டே போகுது. இப்படியே விட்டா அது ஆபத்தான நிலையில கொண்டு போய் விட்டுடும். இதுக்கு நான் தான் சீக்கிரம் ஏதாவது ஒரு வழியை பார்க்கணும். இந்த வயசான அப்பா பறவை எவ்வளோ தூரம் பறந்து போய் தானியங்களை தேடினாலும் கொஞ்சம் கூட தானியமே கிடைக்கல. ஆனாலும் தொடர்ந்து தேடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் சோர்ந்து போய் ஒரு மரத்து மேலே உக்காருது. அட கடவுளே, இவ்வளோ நேரம் தேடியும் கொஞ்சம் கூட தானியமே கிடைக்கல. நான் ரொம்ப தூரம் பறந்து வந்துட்டேன். சுத்துப்பட்டுல எங்கேயுமே எனக்கு தானியம் கிடைக்கல. சரி, நாம் இன்னும் கொஞ்சம் தூரம் பறந்து போய் தேடி பார்ப்போம். கண்ணா கோலு, உங்கள் அப்பா கிட்ட அந்த மாதிரியெல்லாம் பேசாதப்பா. உன்னை வளர்க்க நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். அவருக்கு வயசாயிடுச்சு. ரொம்ப தூரம் அவரால் பறந்து போக முடியாது. அந்த காரணத்தினால தான் அவர் உன்னை போய் தானியங்களை எடுத்துகிட்டு வர சொன்னார். உனக்கு வேலை இருக்குது, முடியலண்ணா அவர்கிட்ட பொறுமையாக எடுத்து சொல்லலாம் இல்லை? சரிம்மா, இதுக்கப்புறம் நான் பொறுமையாகவே எடுத்து சொல்கிறேன். நீங்கள் மறுபடியும் உங்கள் ராமாயணத்தை ஆரம்பிக்காதீங்க. கண்ணா, கொஞ்சம் அந்த தண்ணியை எடுப்பா. அடைச்சே, இந்த வீட்டில் இருந்தால் இதை எடு அதை எடு அதை பண்ணி இதை பண்ணின்னு ஏதாவது ஒரு வேலை வச்சுக்கிட்டே இருக்காங்க. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு வழியை பார்க்கணும். இங்கே பாருங்கம்மா, தண்ணி தீஞ்சு போச்சு. பானையில் சுத்தமாக தண்ணியே இல்லை. நான் போயிட்டு உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு சீக்கிரமாக கொண்டு வா. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி இந்த பெட்ஷீட்டை எடுத்து கொஞ்சம் போத்திட்டு போப்பா. ரொம்ப குளிராக இருக்குது. அட என்னம்மா, நீங்கள் உங்கள் கைக்கிட்ட தானே இருக்குது, உங்களால் எடுத்து போத்திக்க முடியாதா? ஐயோ, இன்னும் என்னென்ன வேலை நான் செய்யணுமோ தெரியல. நானே போய் தண்ணியை சீக்கிரம் கொண்டு வரேன். நீங்களே அதை எடுத்து நல்லா போத்திக்கோங்க. சரிப்பா, சீக்கிரமாக வந்துடு. என்ன இப்படி போய் அப்படி வந்துடுறேன், நீங்கள் கவலையே படாதீங்க. அப்பாடா, ஒரு வழியாக தானியங்களை சேகரிச்சுட்டேன். ரொம்ப தூரம் பறந்து வந்தாலும் இந்த தானியங்களை பார்த்ததுக்கப்புறம் களைப்பே தெரியல. சரி, இதை எடுத்துக்கிட்டு நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். அங்கே கோலு தனியாக இருப்பான். இந்த வயசான அப்பா பறவை தானியங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்ப போய்கிட்டு இருந்துச்சு. அடடே, வாங்க இளவரசே, வாங்க வாங்க. என்ன இப்போ தான் இந்த பக்கம் வர்றதுக்கு உங்களுக்கு வழி தெரிஞ்சுதா? உனக்காக நான் இங்கே காத்திருந்து எனக்கு கால் வலி வந்தது தான் மிச்சம். அட நீ வேற ஏன் மீனும், அந்த 2 வயசானதுங்களும் என்னை போட்டு காலையிலேருந்து ஒரு வழி படுத்துருச்சு. எந்த நேரமும் வேலையாக சொல்லி என்னை கொன்னுடுச்சுங்க. இதுக்கு நடுவில் வந்து உன்னை பார்க்குறதுக்குள்ளே எனக்கு போராட்டமாகவே இருக்குது. அதே நேரம் அந்த பக்கம் கோலுவோட அவங்க அப்பா தானியங்களை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. அட, கோலு அந்த பறவையோட இங்கே நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இவனை நான் வீட்டிலே இருந்து அவங்க அம்மாவை பார்த்துக்க தானே சொல்லிட்டு வந்தேன். சரி, கிட்ட போய் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றத கேட்போம். நாம் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி நம்ம அடிக்கடி ரகசியமாக சந்திக்க வேண்டிய அவசியமே இருக்காதுல்ல. எதுக்கு நானும் உன் கூட வந்து உங்கள் வீட்டில் இருந்து கஷ்டப்படுறதுக்கா? நீ எப்போ உங்கள் அப்பா அம்மாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறியோ
அப்போ தான் நான் அங்கே வருவேன். அந்த வயசானவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு என்னால் மல்லு கட்ட முடியாது, பார்த்துக்கோ. எங்கள் அம்மாவும் ஏற்கனவே இந்த கண்டிஷன்லாம் உன்கிட்ட சொன்னாங்கல்ல, அப்புறம் என்ன? ஐயோ டார்லிங், நீ கவலைப்படாத. சரியான நேரத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி வந்துச்சுன்னா அதுங்க ரெண்டுத்தையும் நான் வெளியில் அமுச்சிட்டு உன்னை வந்து கல்யாணம் பண்ணி தூக்கிட்டு போயிட மாட்டேனே. கோலு பேசின எல்லாத்தையும் கேட்டு மனசுடைஞ்சு போன கோலுவோட வயசான அப்பா அந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து அமைதியாக கிளம்பிடுறாரு. ஐயோ கடவுளே, இந்த அப்பாவும் மகனும் எங்கே போனாங்கன்னே தெரியலையே. எனக்கு வேற குளிர் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. சுத்தமாக முடியலையே. இன்னொரு போர்வை இருந்தா இந்த குளிரை தாங்கலாம். நாமளே எழுந்திரிச்சு போய் எடுப்போம். அம்மா பறவையான சிட்டு எழுந்திருக்கும்போது தலை சுற்றி அங்கவே கீழே விழுந்துருது. சரியாக அந்த நேரம் தண்ணியும் தானியங்களையும் எடுத்துக்கிட்டு அப்பா பறவை அங்கே வருது. ஐயோ சிட்டு, என்ன ஆச்சு? ஏன் இப்படி கீழே விழுந்து கிடக்குற? எழுந்துருமா, எழுந்துரு. நான் உனக்காக சில தானியங்களையும் தண்ணியும் கொண்டு வந்திருக்கேன். இல்லைங்க, எனக்கு சுத்தமாக பசி இல்லை. நம்ம பையன் கோலு எனக்காக தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு போனான். தண்ணி கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். பாவம், அவன் போய் ரொம்ப நேரம் ஆகுது. அவனுக்கு என் மேலே அவ்வளோ அக்கறை. ஆமாம், உன் பிள்ளைக்கு உன் மேலே அவ்வளோ அக்கறை. உனக்காக தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் அங்கே ஒரு பொம்பளை பறவைக்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தான். அதை கேட்டதுக்கப்புறம் என் மனசில் இடியே விழுந்துருச்சுடி. இதுக்கப்புறம் அவன்கிட்ட நான் பேச்சையே நிறுத்திக்க போகிறேன். என்னங்க ஆச்சு? நீங்கள் இவ்வளோ கோவப்படுற அளவுக்கு அவன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? கோலுவோட அவங்க அப்பா அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் கோலு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு. இந்த வயசானவங்க அவனுக்கு சுமையாக இருக்குமா, நம்மளை வீட்டை விட்டு வெளியில் துரத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கானாம். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகிட்ட என்னன்னு பேச சொல்கிறேன். இதை பற்றி ரொம்ப நேரம் யோசித்த கோலு அவங்க அம்மா கோலு அவங்க அப்பா கிட்ட இப்படி சொல்கிறாங்க. ஏங்க வாங்க, நாமளே இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடலாம். அவனுக்கு நாம் எதுக்கு சிரமத்தை கொடுக்கணும்? நாம் பேசாமல் இங்கேருந்து போயிடலாங்க. என்ன சிட்டு பேசுகிற? வெளியில் அடமழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த மழையில் நான் உன்னை கூட்டிக்கிட்டு எங்கம்மா போவேன்? அதுவும் உனக்கு உடம்பு முடியாத இந்த சூழ்நிலையில். நீங்கள் அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க. எனக்கு அவன் முகத்தை பார்க்க கூட பிடிக்கல. அவன் வர்றதுக்குள்ளே இங்கேருந்து நம்ம கிளம்பிடலாம். தயவு செஞ்சு வாங்க. என் உடம்பு இப்போ பரவாயில்ல, மனசு தான் சுத்தமாக சரியில்லை. அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கோலு அவங்க அம்மா ஒரு கடிதத்தையும் வச்சுட்டு போகிறாங்க. சரி வா, நாம் இங்கேருந்து சீக்கிரம் கிளம்புவோம். இல்லைனா மழை அதிகமாகிடும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னை தேட ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொன்னதை மனசில் வச்சுக்கோ, மறந்துடாத என்ன? முதல்ல இந்த ரெண்டு பெருசுங்களையும் வீட்டை விட்டு எப்படி அனுப்புறதுன்னு யோசிக்கணும். என்னடா இது, சே. கோலுவும் அங்கேருந்து பறந்து அவனோட வீட்டுக்கு போகிறான். இந்தாங்கம்மா, நான் உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தானியங்கள்லாம் சேகரித்து எடுத்துகிட்டு வந்தேன். பொய் சொல்லாதடி. நீ எங்கே போயிட்டு வர, யாரை பார்த்துட்டு வர, எல்லாம் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த தானியங்களை உனக்கு யாரை கொடுத்து அனுப்புனாலும் எனக்கு தெரியும். ஐயோ அம்மா, நான் எங்கே போயிட்டு வரேன், யாரை பார்த்துட்டு வரேன், இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுது? அம்மாடி, நான் உன்னோட அம்மா, அதை மறந்துடாத. எனக்கு உன்னை பற்றி எல்லாம் தெரியும். என்ன தான் சொல்கிறான் அந்த கோலு, உன்னை கல்யாணம் பண்ணுற ஐடியா இருக்கா இல்லையா அவனுக்கு? அவன் எப்போன்னு இருக்கான். விட்டா இப்போவே கூட தாலியை கட்டி என்னை கையோடு கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்கிறான். அப்போ அந்த வயசான ரெண்டு கிழத்தையும் என்ன பண்ணுவானா? அதுங்க ரெண்டு வீட்டில் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் அவனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு தெளிவாக சொல்லிட்டேன்ல. அப்படின்னா சீக்கிரம் அவங்கள அமுச்சு விட்டுட்டு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியது தானே? நான் உங்கள் பொண்ணாச்சே, சொல்லாமல் இருப்பானா? அதெல்லாம் கண்டிப்பாக சொல்லிட்டேன். அவனும் கூடிய சீக்கிரத்தில் அதுங்க ரெண்டுத்தையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுறேன்னு சொல்லியிருக்கான். சபாஷ்டி, என் பொண்ணுன்னா சும்மாவா? அதுங்க ரெண்டும் அந்த வீட்டை விட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நம்மளோட ராஜ்யம் தாண்டி. அதுக்கப்புறம் காலத்துக்கும் அவன் நமக்காக மட்டும்தான் உழைச்சி கொட்டுவான். இந்த பக்கம் கோஜோ அவனோட வீட்டுக்கு வரான். அங்கே யாருமே இல்லாததை பார்த்து, அம்மா, அப்பா, எங்கே இருக்கீங்க? வீட்டுக்குள்ளே அவங்க அப்பா அம்மாவை சுற்றி சுற்றி தேடின கோஜோ அங்கே ஒரு லெட்டர் இருக்கிறதையும் பார்க்குறான். லெட்டர் எடுத்து பார்த்த கோஜோ அந்த லெட்டரில் எழுதியிருக்கிறத படிக்கிறான். கண்ணா கோஜோ, நாங்கள் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பலை. அதனால்
இந்த இடத்த விட்டு நாங்கள் ரொம்ப தூரத்துக்கு போகலான்ற முடிவு எடுத்திருக்கோம். உனக்கு இப்போதைக்கு பசிச்சா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தானியமும் தண்ணியும் இருக்குது. இப்படிக்கு உன் அம்மா சிட்டு. இதை படித்ததும் கோஜோ சந்தோஷத்தில் மனசுக்குள்ளேயே குதிக்க ஆரம்பிக்கிறான். அடடடடடா, நமக்கு சிரமமே இல்லாமல் இவங்களே வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. இதைத்தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாம்பும் செத்துச்சு அடிக்க போன கையும் உடையலன்னு. இப்போவே போய் இந்த சந்தோஷமான விஷயத்தை நம்ம டார்லிங் கிட்ட சொல்லணும். இதுக்கப்புறம் எங்கள் கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி இந்த பக்கம் இந்த வயசான 2 பறவைங்களும் கொட்டுற மழையில் ரொம்ப தூரம் பயணிக்கிறாங்க. ஒரு வழியாக அங்கேருந்து கிட்டத்தட்ட 4 காடுகள் தள்ளி இருக்கிற ஒரு ஊருக்கும் வராங்க. என்னங்க, நாம் எங்கே போய்கிட்டு இருக்கோம்? எனக்கு குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு மேலே என்னால் கொஞ்சம் கூட பறக்க முடியாது. சிட்டு, இந்த காடு நமக்கு ரொம்ப புதுசு. நம்ம இங்கே யார்கிட்டயாவது உதவி கேட்கலாம். அவங்க ஓய்வு எடுத்த அந்த இடத்துல இருந்து கிளம்பி திரும்பவும் பறக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் பயணத்துக்கு அப்புறம் டிங்கு பறவையோட ஹோட்டல் கிட்ட வந்து ஓய்வுக்காக நிற்கிறாங்க. அவங்க எதுவும் வாங்காமல் சும்மா நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்த டிங்கு பறவை அவங்க கிட்ட போய் ரொம்ப மோசமாக பேச ஆரம்பிக்கிறான். அடே பிச்சைக்காரங்களா, உங்களுக்கு நிற்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? என் கடைக்கு முன்னாடியே தான் வந்து நிற்பீங்களா? போங்க, போய் வேற இடம் எங்கேயாவது இருந்தா அங்கே போய் நில்லுங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் இங்கே பாவமாக நின்றுட்டு இருந்தாலும் என்னால் ஒரு பருக்கையை கூட தர முடியாது. கிளம்புங்க கிளம்புங்க. ஏங்க, அவங்க நம்மக்கிட்ட எதுவுமே கேட்கல. நீங்கள் எதுக்கு போய் அவங்கக்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க ஏதோ பாவம் மழைக்கு ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாங்க. இதில் உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஏய், நீ பேசாம உன் வேலையை பாரு. யாரு எப்படி என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும். இப்படிதான் வந்து சும்மா நிற்பாங்க, அதுக்கப்புறம் சாப்பிட ஏதாவது இருக்குமான்னு பிச்சை கேட்பாங்க. நான் எத்தனை பேர் பார்த்துருக்கேன் என் வாழ்க்கையில். நீ உன் வேலையை பாரு. வாச்சிட்டு நாம இங்கிருந்து கிளம்பலாம். 2 பேரும் அங்கேருந்து நகர்ந்து பக்கத்தில் இருந்த ராஜுவோட ஹோட்டலுக்கு போய் நிற்கிறாங்க. அவங்க ரொம்ப நேரமாக அங்கேயே நிற்கிறாங்க. இதை பார்த்த ராஜு அவங்க கிட்ட வந்து, ஐயா, அம்மா, நீங்கள் ரொம்ப நேரமாக இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? நான் உங்களை இதுக்கு முன்னாடி இந்த காட்டில் பார்த்ததே இல்லையே. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? நான் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யணுமா? ஆனால் அந்த வயசான அப்பா பறவையோ எதையும் சொல்லாமல் அமைதியாக, இல்லப்பா, எங்களுக்கு எந்த உதவியும் தேவையில்லை. நீ கேட்டதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏப்பா ராஜு, இங்கே வா. நாங்கள் சாப்பிட்டு பிடிச்சிட்டோம். எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா அதை கொடுத்துட்டு கிளம்புவோம்ல. ஒரு சாம்பார் சாதம் 50 ரூபா, 2 வடை 20 ரூபா, அப்புறம் பார்சல் ஒரு 60 ரூபா. ஆக மொத்தம் 130 ரூபா தம்பி. அடேங்கப்பா, ஐயா, நீங்கள் கணக்கில் ரொம்ப வேகமாக இருக்கீங்க. இந்தப்பா ராஜு, இதை வாங்கிக்கோ. கஸ்டமரும் காசை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. ராஜு திரும்பவும் அந்த வயசானவங்க கிட்ட வந்து, ஐயா, அம்மா, நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு முன்னாடி ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள். அந்த வயசான அப்பா பறவையோ தங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறத ராஜு கிட்ட தெளிவாக விளக்கி சொல்கிறாரு. ஐயோ கடவுளே, இது என்ன கொடுமை! சரிப்பா தம்பி, நாங்கள் சீக்கிரம் இங்கேருந்து கிளம்புறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படியும் இருட்டிடும். எங்களுக்கு தங்குறதுக்கு நாங்கள் ஒரு இடத்த தேடி ஆகணும். ஐயா, அம்மா, நீங்கள் இதுக்கப்புறம் எங்கேயும் போக தேவையில்லை. ஐயா, நீங்கள் கணக்கு நல்லா போடுறீங்க. என் கடையில் கணக்கு போட யாராவது ஒருத்தர் தேவை. அதுக்காக நீங்கள் இங்கேயே இருந்துருங்க. அதுக்கு நான் உங்களுக்கு சம்பளமும் கொடுத்து தங்குறதுக்கு ஒரு வீடும் கொடுக்குறேன். என்ன சொல்கிறீங்க? சரிப்பா, ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த நேரத்தில் ராஜுவோட மனைவி அந்த இடத்துக்கு வரா. அவகிட்ட ராஜு இவங்களை பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். அம்மா, நீங்கள் என் கூட வாங்க. நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். டாக்டருக்கு சொல்லி அனுப்பிச்சா அவர் வீட்டுக்கே வந்து பார்ப்பாரு. அதுக்கப்புறம் ராஜுவோட மனைவி கூட சிட்டுவும் போகிறாங்க. இந்த பக்கம் கோஜோ அவங்க அப்பா அம்மா வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்கன்றத சொல்லி பொண்ணு கேட்குறான். அத்தை, இப்போ மீனவே எனக்கு கட்டி கொடுங்க. கண்டிப்பாக மாப்பிள்ள, உங்களுக்கு கட்டி தராமல் வேற யாரும் கட்டி கொடுக்க போகிறேன். ஆனால் எனக்கு ஒரு சின்ன நிபந்தனை. என் பொண்ணு இது வரைக்கும் என்னை விட்டு தனியாக இருந்ததே இல்லை. அதனால் கல்யாணம் முடிஞ்சு ஒரு சில நாட்கள் நான் உங்களோடவே தங்கணும். இதுக்கு உங்களுக்கு சம்மந்தமா? அடே, இதில் என்னத்தை இருக்குது? தாராளமாக தங்கிக்கோங்க. உங்கள் நிலைமை எனக்கு புரியுது.
இந்த பக்கம் ராஜுவோட மனைவி கீதோ சிட்டுவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அந்த நேரம் கீதாவோட பக்கத்து வீட்டுக்காரங்களும் அங்கே வராங்க. என்ன கீதா, யார் இவங்க? இதுக்கு முன்னாடி இவங்கள நான் இங்கே பார்த்ததே இல்லையே. அப்படி கேட்டதும் கீதா அவங்க யார், அவங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறத விளக்கி சொல்கிறாங்க. அட கடவுளே, அம்மா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் உங்களை நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம். காயோக்கா, நீங்கள் கொஞ்சம் நேரம் சிட்டு அம்மா பார்த்துக்கிறீங்களா? நான் போய் டாக்டரை கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரி கீதா, நீ போய் கூட்டிகிட்டு வா, நான் இவங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கீதா பறவையோ அங்கேருந்து பறந்து போய் டாக்டரை கூட்டிகிட்டு வராங்க. டாக்டரை வச்சு வைத்தியம் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சில மருந்தையும் கொடுக்குறாரு டாக்டர். ஏமா காயத்ரி, இவங்களுக்கு ரொம்பவே ஹை ஃபீவர் இருக்கு. அதுக்கேற்ற மெடிசனை தான் இப்போ நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை ஒரு வாரம் தவறாமல் கொடுத்துட்டு வாங்க, கண்டிப்பாக உடம்பு சரியாயிடும். ரொம்ப நன்றி டாக்டர். அம்மா, தயவு செஞ்சு நல்லா ஓய்விடுங்க. என்ன, நான் கிளம்புறேன். சில நாட்களுக்கு அப்புறம் கோஜோவுக்கு கல்யாணமும் நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் கோஜோவோட மாமியார் அங்கவே தங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கோஜோவை வீட்டு வேலை செய்கிறது, தானியங்களை எடுத்துகிட்டு வர வைக்கிறதுன்னு எல்லா வேலையும் அவனையே செய்ய வச்சாங்க. இப்படியே நாட்கள் மாதங்களாக ஆகுது. கோஜோவை அவங்க எல்லா வேலையும் வாங்கி ரொம்பவே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் கோஜோ ஒரு மரத்தில் உட்காந்துருக்கும்போது கீழே ஒரு அப்பா பறவையும் பையன் பறவையும் பார்க்குறான். அப்பா, இதுக்கப்புறம் என்னால் சுத்தமாக பறக்க முடியாது. என் ரெக்கையெல்லாம் ரொம்ப வலிக்குது. கவலைப்படாத கண்ணா, வா வந்து என் மேலே ஏறிக்கும், நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். இதை பார்த்ததும் கோஜோவுக்கு தன்னோட சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் பண்ணது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான தப்புங்கிறத புரிஞ்சுக்கிறான். நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவங்களை நம்பி எங்கள் அப்பா அம்மாவே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டேனே. இதுக்கப்புறம் அவங்க எங்கே இருந்தாலும் அவங்கள கண்டுபிடிச்சிட்டு தான் நான் வீட்டுக்கே திரும்ப போவேன். அதுக்கப்புறம் கோஜோ நிறைய இடங்களுக்கு தேடி அலையிறான். அப்படி தான் 4 ஊர் கடந்து கடைசியாக ஒரு வழியாக அவங்க அப்பா அம்மா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த கடைக்கு முன்னாடி வரான். அம்மா, அப்பா. கண்ணா, கோஜோ, நீங்கள் என்ன பண்ணுற? அப்படி கேட்டதும் கோஜோ எல்லாத்தையும் விலைக்கு சொல்கிறான். அப்பா, அம்மா, நீங்கள் எதுக்காக என்னை திட்டக்கூட இல்லை. எதுவும் சொல்லாமல் ஏன் வீட்டை விட்டு வெளியில் வந்தீங்க? நீங்கள் நினச்சிருந்தா அந்த வீட்டை விட்டு என்ன வெளியில் அனுப்பிட்டு நீங்கள் அங்கேவே இருந்திருக்கலாம்ல. கண்ணா கோஜோ, உன்னோட கண்களை ஒரு இருள் மேகம் மறைச்சிக்கிட்டு இருந்தது. அது விலக சில காலம் எடுக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் நினச்ச மாதிரியே அது விலகிருச்சு. இதுக்காக தான் நான் அதை செஞ்சேன். அம்மா, அப்பா, நீங்கள் 2 பேரும் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. வாங்க, இப்போவே நம்ம வீட்டுக்கு போவோம். யார் இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு நீங்கள் மட்டும்தான் முக்கியம். வாங்கப்பா, வாங்கம்மா. இல்லை கோஜோ, எங்களால் வர முடியாது, எங்களை மன்னிச்சிடு. எங்களோட இந்த கஷ்ட காலத்தில் எங்களுக்கு உதவி செஞ்சவங்க இவங்க தான். இந்த இடத்துல இருக்கிற மக்கள் ரொம்ப பண்பானவங்களாக இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் எங்களோட மிச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக இங்கேயே கழிக்கணும்னு நினைக்கிறோம். அதுதான் உங்கள் ஆசைனா அப்படியே நடக்கட்டும்ப்பா. நான் இனிமேட்டு இந்த கடையில் வேலை செய்கிறேன். நீங்கள் வீட்டில் இருந்து ஓய்வு எடுத்துக்கோங்க. உங்களை இதுக்கப்புறம் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். கோஜோ பேசிக்கிட்டு இருந்ததை ராஜுவும் அவன் மனைவியும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடியே மீனு, எங்கடி உன் புருஷனை சுத்தமாக காணோம்? 2 நாளாக இந்த பக்கமே வரல. வீட்டில் இருந்த தண்ணி தானியம் எல்லாம் தீர்ந்து போச்சு. நான் உன்கிட்ட அப்போவே சொன்னம்மா, நீ அவனுக்கு அளவுக்கு அதிகமாக வேலை கொடுக்குறேன்னு. எனக்கு தெரிஞ்சு அவன் நம்மளை விட்டுட்டு ஓடி போயிருப்பான். விட்டுடி, இவன் இல்லைன்னா இவனை மாதிரி 100 பேர் ஊருக்குள்ளே இருக்கிறானுங்க. அவங்கள யாரையாவது ஒருத்தனை நாம் பிடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த வீடு மழை காலத்தில் ஒழிவுது. நாம் வேறு நல்ல வீடாக தான் தேடணும். அது வரைக்கும் வா, நாம் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டிலே போய் இருப்போம். கோஜோ சொன்ன மாதிரி அவங்க அப்பா அம்மாவுக்காக கடினமாக உழைச்சி அவங்கள ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறான்.